ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா ஃபேக்ட்ரியில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்க மெஷின்ஸ், அது வந்து ஃபிக்ஸ்டு கண்டிஷனில். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின்ஸ்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நமக்கு அதிகமான குவான்டிட்டியில் சேம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கார் ப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே அசம்பிளி லைனில் காரோட பாடி, ஃப்ரேம், சேசிஸ், இன்ஜின், அப்புறம் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துரும். அடுத்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன்னா என்னென்னா, இப்போ எப்படின்னா ரியல் வேர்ல்டில் ரியல் ஃபேக்ட்ரியில் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்லேயே நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வீடியோ மாதிரி, ஒரு டூப்ளிகேட் சிமுலேஷன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து மாடல் பண்ணி பார்த்துக்கலாம், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு டேமேஜும் அந்த இதில் இல்லாமல் இருக்கா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டரே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து மெஷின்ஸு, வெயிட்டிங் ஸ்பேஸு, ப்ராசஸிங் டைம் எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கும். கண்டிஷன்ஸ் இப்போ வந்து சில சிஸ்டம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கா, எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரே நம்மளால் சிமுலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதோட நீட்ஸ் எதுக்கெலாம் சிமுலேஷன் தேவை அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக செலவாகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த சிமுலேஷன் இருந்தால் நமக்கு வந்து டைமும் கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும், அண்ட் காஸ்ட்டும் நமக்கு சேவ் ஆகும், அண்ட் ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஃபேக்ட்ரியில் இருக்கிற ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படிங்கிறத இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொடக்ஷனுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் முன்னாடியே வாட் இஃப் அப்படின்னா முன்னாடியே வந்து ரிஸ்க் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது. ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் ஃப்ளோ லைனில் காட்டுறதுக்கு முன்னாடியே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு லே அவுட், மிஷினோட கவுண்ட்டு, பஃபர் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக முடிவு பண்ண இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இதோட ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு 6 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டெஃபினிஷன். என்ன ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கோல் செட் பண்ணுறது. டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, சைக்கிள் டைம், ஃபெயிலியர் ரேட், ரிப்பேர் டைம், அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் அதை கலெக்ட் பண்ண டேட்டாவை கம்ப்யூட்டரில் மாடலாக க்ரியேட் பண்ணுறது. வெரிஃபிகேஷன்னா மாடல் சரியாக வேலை செய்யுதா அப்படின்றத செக் பண்ணுறது. வேலிடேஷன்னா கம்ப்யூட்டர் ரிசல்ட்டும் ரியல் சிஸ்டமோட ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறது வேலிடேஷன். அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் அனலைசிஸ்னால் அந்த வேலிடேட் பண்ண ரிசல்ட்டை ரன் பண்ணி அந்த மாடலை ரன் பண்ணி அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது. இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. டிஸ்க்ரீட் ஈவென்ட் சிமுலேஷன், கண்டினியூஸ் சிமுலேஷன், மோட்டோ கார்லோ ஆர் ஸ்டோசாஸ்டிக் சிமுலேஷன். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா ஈவெண்ட்ஸ் நடக்கிற டைமை வச்சு மாடல் பண்ணுறது. ஃப்ளோ லைன்ஸ்க்கு இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கண்டினியூஸ் சிமுலேஷன்னா டைம் ஆக மாறிட்டே இருக்கிற வேரியபிள்ஸை ஈக்குவேஷன் மூலமாக காட்டுறது. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா பிரேக் டவுன் டைம் மாதிரி டவுட்டான விஷயம் அந்த மாதிரி இருந்தால் ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து சிமுலேஷன் மெத்தட்ஸோட டைப்ஸு. இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ், சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ். அரீனா, ப்ரோ மாடல் அண்ட் ஃப்ளெக்ஸிங், ஆட்டோமோட், விட்னஸ் அதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு தான் கம்ப்யூட்டரில் வந்து சிமுலேட் மாடலை க்ரியேட் பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் எவ்வளோன்னா என்னென்ன மெட்ரிக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரோ அவுட்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. சைக்கிள் டைம்னா ஒரு ஐட்டம் போகிற லைனை தாண்டி எடுக்கிற டைமு. WIP பஃபர் அப்படின்னா நடுவில் இப்போ எங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா அன்ஃபினிஷ்டு ஐட்டம்ஸோட கவுண்ட்டை வந்து நம்ம பார்க்குறது. யூட்டிலைசேஷன் அப்புறம் மெஷின் ஆர் ஸ்டேஷன் யூட்டிலைசேஷன்னா மெஷின் எவ்வளோ நேரம் வந்து சரியாக யூஸ் ஆகுது அப்படின்றது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பாட்டில் நெக் ஸ்டேஷன்னா எந்த இடத்துல வந்து வேலை ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. டவுன் டைம்னா என்னென்னா மெஷின் ஸ்டாப்பாக இருக்கிற டைமு. அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா
ஆட்டோமோட்டிவ் அசம்பிளி லைன் லைக் கார், பைக் அசம்பிளி லைன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் தயாரிக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கன்வேயர்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் இருக்கிற இடத்துல, அப்புறம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுற மாடர்ன் ஆட்டோமேட்டிக் ஃபேக்ட்ரிஸ்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா காஸ்ட் அண்ட் டைம் வந்து சேவ் ஆகுது. முன்னாடி நீ சொன்ன மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணணும் மிஷின் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைமும் ஆகும் அண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ கம்ப்யூட்டரை நம்ம சிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு டைம், காஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு குறையும். சேஃப் டெஸ்டிங் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா அந்த அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஃபிஷியன்சி இதில் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு சேஃபாகவும் இந்த மாதிரி பாட்டில் நெக்ஸ் எல்லாம் இல்லாமல் நமக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளால் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வழியாக நமக்கு வந்து டெஸ்ட் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் ஈஸியாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்க முடியும். கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன் இப்போ என்னென்னா கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ லைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் அதிகமான ஒரு ப்ரொடக்ஷன் தேவைப்படுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரியில் இப்போ காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இதுவாக கொடுக்குறது, பெஸ்ட்டான ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடியே கொடுத்துருது. அண்ட் இதனால் நம்மளால் மணி, டைம் அண்ட் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிஸ்க்கும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வந்து முன்னாடியே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.